அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். தொடர்ந்து என்னால் சில தடங்கள் காரணமாக வீடியோஸ் போட முடியல. இனி தொடர்ந்து உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை தொடர்ந்து தர இருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு சில விஷயங்கள் உடனே நடக்கணும், சில பேர்கிட்ட இருந்து உடனே ஃபோன் கால் வரணும், உடனே நமக்கு பணம் தேவை அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நடக்குமா அப்படின்னு கேட்குற அத்தனை பேருக்குமான வீடியோ தான் இது. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தி நம் உடனடி தேவையை நிறைவேற்றி கொள்ள போகிறோம். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் மனதுக்குள்ளும் சொல்லலாம், இல்லை வாய் விட்டும் சொல்லலாம். அப்படி சொல்ல இயலாதவங்க நீங்கள் எழுதவும் செய்யலாம். அப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னால் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதணும். இதை எந்த டயத்தில் எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமை எந்த நாளில் வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடை பண்ணலாம். இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிடம் தேவைப்படும். அந்த 5 நிமிடமும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே உட்காந்துட்டு உங்களது மூச்சு காற்றை ஒரு 2 நிமிடம் கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களது தேவை என்ன? இப்போ சிலருக்கு பணம் தேவை இருக்கும், சிலருக்கு அதாவது விரும்பிய நபரிடம் இருந்து ஃபோன் கால் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ உங்களது தேவை என்னவோ அதை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுத இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் 11 முறை சொல்ல வேண்டும். அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் ஆர்டர் நவ், டிவைன் ஆர்டர் நவ் அப்படின்னு 11 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். 11 முறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் நினச்சிக்கிட்டு உணர்வு பூர்வமாக, மென்மையாக, மெதுவாக இந்த விஷயத்தை நீங்கள் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல இயலாதவர்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னால் 11 முறை இதை எழுத வேண்டும். இதை நீங்கள் செய்து முடித்த 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் என்ன நினைத்து இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தினீர்களோ அந்த விஷயம் நடந்தே தீரும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுத்தே தீரும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் சந்தேகங்களையும் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.